ஹாய் ஹலோ பியூட்டிஃபுல் சோல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கீங்கன்னு நான் நம்புகிறேன். கடவுள்கிட்டையும் எல்லாரும் பார்த்துட்ருக்க எல்லாருமே சந்தோஷமாக நீடூழி வாழணும், பிரச்சனை எல்லாம் இல்லாமல் எல்லாம் சார்ட் அவுட் பண்ணி நிறைய லெசன்ஸ்லாம் கற்றுக்கிட்டு அதை வந்து வாழ்க்கையில் எக்ஸிக்யூட் பண்ணணுங்க. அதுக்காக நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நம்ம எல்லாருமே சந்தோஷமாக தான் இருப்போம். நான் எனது வாழ்க்கையை அழகாகவும் சூப்பராகவும் செம்மையாகவும் ஹாப்பியாகவும் ஒவ்வொரு நாளும் கடவுள் கொடுத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை என் குடும்பத்தாரோடு சேர்ந்து சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன் அப்படிங்கிற பதிவை நீங்கள் வந்து வேலை செஞ்சிட்ருக்க மத்தியில் அடிக்கடி சொல்லிட்டுமாங்க, நினச்சிட்டுமாங்க, யோசிச்சுட்டுமாங்க. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக இந்த வாசகத்துக்கெல்லாம் உயிர் பெற்று நீங்கள் நினச்சே பார்த்துருக்க முடியாத அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வேறு லெவலுக்கு வந்திருக்குங்க. அப்போ நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இதெல்லாம் என்னடா மேஜிக் நடந்துச்சு. $50 இருக்குங்க, கடவுளோட டாலர் இருக்குங்க. தேவைப்படுறவங்க என்ன வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து வாங்கிக்கலாங்க. அதுக்கப்புறம் ருத்ராட்சம் மணி, இது வந்து என்னென்னா, இப்போ நிறையா ஒரிஜினல் ருத்ராட்சமாக போடும்போது என்ன ஆகுது, நிறைய பேருக்கு வந்து அது போடும்போது கொஞ்சம் வந்து ஒரு மாதிரியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நாளைக்கு பாலிஷ்டு போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து நம்ம தங்கத்தோடு போடுறதுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இது 50 பாலிஷ்டு வந்து ருத்ராட்சம் தான். இன்னும் கொஞ்ச நாள் 50-60 வயசு ஆகும்போது நம்ம பியூராக எதுவுமே கலக்காமல் ஒரிஜினல் ருத்ராட்சம் போட்டுக்கலாங்க. அது வரைக்கும் வந்து ஃபேன்சியாக போடுறதுக்காக இது 50 தான், பாலிஷ்டு 50 ருத்ராட்சம் பண்ணி தாங்க. தேவைப்படுறவங்க வாங்கிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பிரேஸ்லெட்டும் இருக்குங்க. இது வந்து என்னென்னா துளசி மணியும் ருத்ராட்சமும் கலந்ததுங்க. பாசிட்டிவிட்டி இதெல்லாம் வந்து எங்கேருந்து வந்ததுன்னா, புனிதமான ஒரு இடத்துலேருந்து பூஜை பண்ணி வந்ததுங்க. அதுக்கப்புறம் நானும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வைக்கும்போதும் பூஜை பண்ணி வேண்டிக்கிட்டு அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீரணும். ஃபஸ்ட்டு அவங்க மைண்டு வந்து கிளியர் ஆகணும். இதுதான் இங்கே முக்கியமான விஷயம். என்ன அப்படின்னா, நம்ம மைண்டு கிளியராக இருந்தால் பிரச்சனையே அங்கே கிடையாதுங்க. மைண்டு ஒன்று தான் நம்மளை குழப்பி விட்டுக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல வந்து நம்மளை போய் ஸ்டக்காகி வச்சு நிற்க வச்சுக்கிட்டே நிற்குதுங்க. அதனால நம்மளும் வந்து கவலைப்பட்டுட்டே இருக்கும். ஸோ ஒரு பாசிட்டிவிட்டி மைண்டு, ஒரு தெளிவான மைண்ட் செட் எனக்கு வேணும். குழப்பமாக இருக்குது, கன்ஃபியூஷனாக இருக்குது, ஆன்சைட்டியாக இருக்குது, கவலையாக இருக்குது, ஒரே விஷயத்தை நினச்சி தொடர்ச்சியாக நீங்கள் வந்து அதே யோசிச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு வந்து என்ன ஆகும், சைக்கலாஜிக்கலாக டிஸ்டர்பன்ஸ் ஆகுங்க. ஒரே வட்டத்துக்குள்ளே ஒரே சிந்தனை போட்டு அதையே நீங்கள் யோசிச்சிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, சைக்கலாஜிக்கலாக உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் பிரச்சனையாக முடியும். அப்போ வந்து மனதளவில் வந்து நீங்கள் மற்றவங்களோட தள்ளி வந்துடுவீங்க. உங்களுக்குன்னு ஒரு வட்டத்துக்குள்ளே போட்டு நீங்கள் ஒரு தனி உலகத்துக்கு மாதிரி, அப்புறம் வந்து சைக்கலாஜிக்கலாக அப்புறம் ஒரு பேஷண்ட் மாதிரி ஆகிடுவீங்க. ஸோ நம்ம எந்த விஷயம் குறித்தாங்க எதை பற்றியும் வந்து கவலையெல்லாம் ரொம்ப நேரம்லாம் பட்டே இருக்கக்கூடாது. கொஞ்சம் நேரம் அழுகுறீங்களா, பிரச்சனை குறித்து அழுகுறீங்களா, அதை வந்து அதுக்கப்புறம் விட்டுருங்க. உங்களுக்கு வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறேன். ஒரு நாளைக்கு வந்து முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள்னு இருக்குது தெரியுங்களா. காலையில் எழுந்திரிச்சோடனே 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உங்களுக்கான நேரங்க. அதில் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், எக்ஸசைஸ் பண்ணணும், கடவுளை கும்பிடணும், குளிக்கணும், நல்லா தேய்ச்சி குளிக்கணும். அதுக்கப்புறம் வந்து கடவுளுடைய நாமங்களை சொல்லணும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு உண்டான ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்றது, யோகா பண்ணுறது, மெடிடேஷன் பண்ணுறது, இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயம். காலையில் எடுத்தோடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி இதுக்கு வைங்க. அடுத்தது வந்து உணவு சொல்லிட்டேன்னா, உணவு ஆரோக்கியமான உணவு தான் சாப்பிடணும். எண்ணெயில் பொரிச்சது அது இதுன்னு சாப்பிடக்கூடாது. ஓவராகவும் சாப்பிடக்கூடாது, சாப்பிடாமலே இருக்கக்கூடாது. ஒரு வேலைக்கு நல்லா ஆரோக்கியமாக இருந்தீங்க அப்படின்னா 2 வேளை மட்டும் சாப்பிடுங்க. இல்லை முடியல, மாத்திரை மருந்து எடுத்துக்கிறேன்னா 3 வேளை சாப்பிடுங்க. 7 மணிக்குள்ளே, இரவு 7 மணிக்குள்ளே உங்களுடைய டிஃபன் எல்லாத்தையும் முடிச்சிருங்க. காஃபி டீலாம் அவாய்ட் பண்ணிவிட்டு இளநீர், எலுமிச்சம்பழ சாறு, நெல்லிக்காய் சாறு, வெள்ளரிக்காய் பழம், இந்த மாதிரி வந்து உடலுக்கு தேவையான, இந்த சம்மருக்கு தேவையான ஒரு காய்கனிகள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. கீரை வந்து வாரத்துக்கு 4 நாளைக்கு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் உங்களுக்கான விஷயங்கள். நீங்கள் 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் உங்களுக்காக ஒதுக்கிக்கணுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டிய, முன்னேற்றம் பண்ண வேண்டிய அந்த ஒரு ஒர்க் இருக்கும் இல்லையா, நீங்கள் டெய்லி செய்யக்கூடிய, தினப்படி செய்யக்கூடிய ஒரு கோல் நோக்கிய பயணம். நீங்கள் வேலையாக இருக்கலாம், அல்லது எனக்கு இதில் பேஷனாக இருக்குங்க, நான் இதை பண்ணுறேன், எனக்கு இதுதான் தொழில் ஆரம்பிக்க போகிறேன் அப்படின்னு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்கள் அந்த விஷயத்தை பண்ணாங்க. இதில் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு மனசில் நினச்சிட்டு இருக்கிற ஒரு வேலையாக இருக்கலாம், பேஷனாக இருக்கலாம், ஏதாவது ஒரு கற்றுக்கிற விஷயமா இருக்கலாம். அந்த நேரத்தில் நீங்கள் எந்திரிக்கும் போது காஸ்மிக் பவரும் உங்களுக்கு கிடைக்குங்க. ஈஸியாக அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே வந்து பழக்கமாக்கிடுங்க. அது வெற்றிக்குண்டான பாதையில் அந்த ஒரு விஷயம், அந்த ஒரு தொழில் வந்து உங்களை கொண்டு சேர்த்துடும். அப்போது இதெல்லாம் உங்களுக்கான ப்ரையாரிட்டிஸ். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு இந்த மாதிரிலாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறதா இருந்தால் இடையில கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுங்க. அதுக்குன்னு லாங் டேர்ம் ஓய்வெல்லாம் எடுக்கக்கூடாதுங்க. இதுக்கு இடையில கொஞ்சம் நேரம், அது ஃபைனல் ப்ரையாரிட்டிஸாக நீங்கள் என்ன வைக்கணும்னா, நீங்கள் கவலைப்படுறத வேணால் கவலைப்பட்டுக்கோங்க. ஃபுல் டைம் ஒரே விஷயத்தை குறித்து அந்த வட்டத்துக்குள்ளே இது ஆயிடுச்சு, இவன் அப்படி பண்ணிட்டான், இவன் விட்டுட்டு போயிட்டான், இவன் என்ன மோசம் பண்ணிட்டான், இவன் எனக்கு தர வேண்டியதை கொடுக்கல, எனக்கு இப்படி ஆயிடுச்சு, எனக்கு இப்படி உடல்நிலை சரியில்லாமல் போச்சு, இது எல்லாத்துக்கும் நான் தான் காரணம் அப்படி அந்த ஒரு சுச்சுவேஷனுக்குள்ளே ஒரு 5 மினிட்ஸ் யோசிங்க. அதுக்கப்புறம் வெளியில் வந்துடுங்க. அவ்வளோதான். அவ்வளோதாங்க டைமு. முடிஞ்சதை நினச்சி ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நடக்க போகிற விஷயத்தை பற்றி நீங்கள் பாசிட்டிவிட்டியாக சந்தோஷமாக கடவுளை நினச்சி, இங்கே எல்லாருமே யாரால் முடியும் சொல்லுங்கள்? உங்கள் பிரச்சனையை தீர்க்கிறது மனிதர்கள் யாருமே கிடையாது, யாராலையுமே முடியாது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. எல்லாருக்குமே தனித்தனியான பிரச்சனை தான். எல்லாருமே இங்கே சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணுறதுக்கு, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு, லெசன் கற்றுக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து கடவுள் மட்டும்தான் நம்பி
நம்பிட்டு நீங்கள் போங்க, உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லா நடக்குங்க. இன்றைக்கி வந்து முருகனோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க போகுது, சிவனோட ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்க போகுது. பார்க்குறவங்களுக்கு இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னு நான் வந்து என்ன கேட்கலாம் சொல்லுங்கள். இப்போதைக்கு நீங்கள் மனசில் ஒன்று உட்காந்துட்ருக்குல்ல, உங்கள் பிரச்சனையாக ஆட்டி படைக்குதுல்ல, அது வந்து என்னன்னு பார்க்கலாமா? தானியாக வந்து விழுதா? வா இதுதாங்க மிராக்கள். நீ என்னடா நீ குழப்பிட்டு இருந்தாலும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷனுங்க. கன்ஃபியூஷனே என்னமே வேண்டாம், கன்க்ளூஷன் தான். எவ்வளோ செலிப்ரேஷன்! வா, கடவுள் உனக்கான நியாயம் வாங்கி கொடுப்பாரு. இனிமேல் தலைவலியில் நீ உட்காந்துட்டே இருக்க வேணாம். எந்த பிரச்சனையை குறித்து நீ உட்காந்துட்டு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இனிமேல் நான் இவ்வளோ பண்ணிட்டேன், என்னை எதிர்பார்த்துட்டே இருக்கேன், ஒரு பர்சனுக்காக எதிர்பார்க்குறேன், இவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டேன், நான் வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எனக்கு உண்டான ஈல்டு, அதெல்லாம் விட்டுரு. இது மட்டும்தான் வந்து இதுவுமே எஸ்கார்டு தான், இதுவும் எஸ்கார்டு தான், இதுவும் எஸ்கார்டு தான், இதுவும் எஸ்கார்டு தான். வாவ், பயங்கர எனர்ஜியோடு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ரீடிங் பார்த்துட்டு இப்போ நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறாங்க, வாட்ஸ்அப்பில் ஏதாவது ஃபோன் கால் பண்ணிவிட்டு நான் டொனேஷனுக்கு அமௌண்ட் கொடுக்குறேன் மேம் அப்படிம்பாங்க. நீங்கள் எதுக்குங்க கேட்குறீங்க? ரீடிங்க்கா, பர்சனல் ரீடிங்க்கா இல்லை அப்படின்னு கேட்டோம்னா, இல்லைங்க உங்கள் ரீடிங் வந்து பக்காவாக இருக்குங்க, நான் ரொம்ப கிளியராக ஆகிட்டேன், முன்ன மாதிரிலாம் நான் இப்போ இருக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், உங்களோட ரீடிங் அருமையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒன்று சொல்கிறாங்க. ஸோ வந்து இப்போ நிறைய விஷயத்தில் அவங்க பாசிட்டிவிட்டியாக மாற வரவே, நீங்கள் பார்க்குற எல்லோரும் மாறவே உங்கள் லைஃப்பில் எல்லாமே கொண்டாட்டம் தான், உங்களுக்கான நியாயம் தான் கிடைக்குது. இந்த சூரியனை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நம்மலாம் பயப்படுறோம், பிரச்சனையை குறித்து பயப்படுறோம், நம்ம கடவுள் எவ்வளோ பெருசாக இருக்கார் பாருங்கள். இந்த பிரபஞ்சமே நம்ம கடவுள் தான், அவர் படைச்ச ஒரு விஷயம் தான், எல்லாத்துக்குள்ளேயும் கடவுள் தன்மை இருக்குது. இவ்வளோ பெரிய கடவுள் நமக்கு பின்னாடியும் இருக்கார், முன்னாடியும் இருக்கார், சைட்லேயும் இருக்கார். இவர் இருக்கிற அந்த சுச்சுவேஷனை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதே இல்லை. நம்ம இந்த குழந்தை பாருங்களேன், இனிமேல் எதை குறித்தும் கவலை கிடையாது. என்கிட்ட இந்த ட்ரெஸ்ஸே இல்லாமல் இருக்குது பாருங்களேன், எனக்கு வந்து ஒன்றுமே இல்லைனாலும், லைஃப்பில் எவனுமே இல்லைனாலும், எனக்கு வந்து சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லைனா கூட நான் வந்து சந்தோஷமாக தான் இருப்பேன். ஏன்னா கடவுளோட அந்த ஒரு பிடியை நான் வந்து கையில் பிடிச்சிட்டேன். இந்த குழந்தை அழகாக அந்த ஒரு யூனிகார்ன் கொம்பை பிடிச்சிருக்கு பாருங்கள், கடவுளோட கையை நான் பிடிச்சிட்டேன். இயற்கையோட ஒன்றி வாழ ஆரம்பிச்சிருங்க. எப்பயுமே நீங்கள் வந்து என்னென்னா யூனிவர்ஸ் கூட, அந்த இயற்கை கூட பேசுங்க, பிரபஞ்சத்து கூட ஒன்றி போங்க, மூச்சு பயிற்சி பண்ணுங்க, அந்த காற்று கூட ஒன்றி போங்க. நிறைய விஷயங்களுங்க, புல் தரையில் நடங்க, மண் தரையில் நடங்க, பீச்சுக்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச பெட்டோட நீங்கள் உட்காந்து விளையாடுங்க. எவ்வளோ ஒரு ப்ரொடெக்ஷன் தெரியுங்களா, எவ்வளோ ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம். எனக்கு எதுவுமே இல்லைனாலும், லைஃப்பில் யார் இருந்தாலும் சரி, வந்தாலும் சரி, விட்டு போனாலும் சரி, கடைசி வரைக்கும் ஒருத்தன் வருவான்னு நம்பியிருந்தா அவன் விட்டு போன, இதெல்லாம் எனக்கு பற்றி கவலையே இல்லை. எனக்கு ட்ரெஸ்ஸே இங்கே பாருங்கள், இந்த குழந்தை ஏதாவது கவலைப்படுதுங்களா, ஏதாவது வெக்கப்படுதா, வேதனைப்படுதா, இல்லை அது ஒரு சந்தோஷமான நிலையில் இருக்குது. ஏன்னா நான் பிடிச்சது கடவுளோட காலடி, இந்த குதிரையோட யூனிகார்ன், அது அந்த கடவுளோட அந்த ஒரு கைப்பிடியை நான் பிடிச்சிட்டேன், ஒரு கொம்பை பிடிச்சிட்டேன்னா எனக்கு எதுக்குங்க கவலை? நான் அது வந்து இந்த குதிரை எங்கே போதோ அது எங்கே வேணாலும் கூட்டிகிட்டு போட்டோம். எனக்கு வந்து கடவுள் இருக்கார், அந்த நம்பிக்கை இருக்குது. அவர் எங்கே கூட்டு போனாலும் எனக்கு ஃபேவராக தான் கூட்டு போவார். இனிமேல் இந்த சூரியனோட பிரகாசம் இது எல்லாத்தையுமே நேச்சர் கூட கனெக்ட் ஆகிறதுனால உங்களுக்கு ஹீலிங் ஆகணும் அப்படின்னா நேச்சர் சீனரிக்கா எப்போ பார்த்தாலும் பொழுதனைக்கும் ரொட்டீனாக காலைல எந்திரிச்சோமா, சமைச்சோமா, ஆஃபீஸ்க்கு ஒன்றுமா, வேலை பார்த்தோமா, வீட்டு வேலையை பார்த்தோமா, உட்காந்து அழுதுட்டு இருந்தோமா, இதே மாதிரி இல்லாமல் கொஞ்சம் வெளியில் வாங்க, நேச்சர் கூட கனெக்ட் ஆகுங்க. என்கிட்ட யாருமே பேசுகிறதுக்கு இல்லைங்க, உங்ககிட்ட நீங்களே பேசுங்க. எவ்வளோ ஒரு சப்போர்ட்டான ஒரு சோல் ஃப்ரெண்டு நீங்கள் மட்டும்தாங்க. அதுக்கப்புறம் நேச்சர் கூட கனெக்ட் ஆகலாங்க. நேச்சர் எல்லாமே பெஸ்ட் ஃப்ரெண்டுங்க. என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டே நேச்சர் தான். நான் என்ன பண்ணுவேன், காலையில் எந்திரிச்சு வெளியில் போகும்போதே யூனிவர்ஸே நீயே நான் பத்திரமா கூட்டிகிட்டு வந்துடுறேன். அந்த கேட்டு வாசலில் நுழையும் போதே நான் என்ன சொல்லிடுவேன், பிரபஞ்சமே என்ன அழகாக நீ கைட் பண்ணி அழகாக பத்திரமா கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே விடுற அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா 10, 11, 12 கூட ஆகலாங்க வீட்டுக்கு வரதுக்கு. ஸோ அந்த டைம்லேயும் நமக்கு வந்து நான் எதை பற்றியும் கவலையே பட முடியும். ஏன்னா என் கூட ஒரு துணை எப்பயுமே இருக்குது, ஒரு ப்ரொடெக்டிவ் டீம் இருக்குது. நான் கும்பிடுற அந்த கடவுள் என்னை பாதுகாத்துட்டு அவர் முன்னாடி போகிறார். அதே மாதிரி தான் உங்கள் லைஃப்லேயும் வந்து வரப்போகுது. இதெல்லாம் வந்து வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இனிமேல் வெயிட்டிங் எனர்ஜி கவலைப்பட்டு அதெல்லாம் அழுகாட்சி சீன்லாம் கிடைக்கும். எல்லாமே இங்கே எஸ்கார்டு தான். நீ பண்ணுற வேலையை பண்ணு, மற்றதெல்லாம் வந்து கடவுள் பார்த்துக்கிறாரு. உனக்கு என்ன சொல்லியிருக்கேன், நான் செல்ஃபிஷாக இருந்தால் தான் நீ செல்ஃப் லவ்லாம் பண்ணி உனக்கான விஷயம் பண்ணுவேன். இல்லைன்னா ஐயோ டைம் ஆகிடுச்சு நான் வேலைக்கு போகிறேன்னு விடுவேன், ஐயோ டைம் ஆகிடுச்சு பிள்ளைக்கு சாப்பாடு கொடுக்கணும், ஐயோ டைம் ஆகிடுச்சு புருஷனை கவனிக்கணும், ஐயோ டைம் ஆகிடுச்சு பொண்டாட்டி பார்த்துக்கணும். அப்போது ஏதாவது ஒரு வேலை குறித்து நீ ஓடிக்கிட்டே இருந்த அப்படின்னா உனக்கான டைம் இல்லை. அப்போ செல்ஃபிஷாக இரு, அது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் வந்து கடவுள் சொல்கிறார். என்ன அழகாக இருக்குது பாருங்கள், உங்கள் வாழ்க்கை எவ்வளோ அழகாக மாறப்போகுது. ஆனால் அந்த அபண்டன்ஸு, அந்த லக்கினஸ்ஸு, அந்த ஒரு புதையெல்லாம் உங்களுக்கு கொடுத்துட்டாரு. ஆனால் அதை வாங்குகிற மோடில் நீங்கள் தாங்க இருக்கணும். எல்லாமே வருதுன்னு நான் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். நீங்கள் எப்போ வந்து மாறுறீங்களோ, நீங்கள் எப்போ வந்து அது ரிசீவிங் மோடில் சந்தோஷமாக, ரிசீவிங் மோட்னா என்ன தெரியுங்களா, எதுவுமே இனிமேல் நான் கவலைப்பட்டு ஒன்றுமே இங்கே ஆக போகிறது கிடையாதுங்கிற ஒரு விஷயம் தெளிவாக தெரியறதாங்க பேசிக்கான ஒரு விஷயமே. எனக்கு இதுக்கு மேலே வந்து நான் இங்கே பண்ணுறதுக்கு ஒன்றும் இல்லைங்கிறது தெளிவாக தெரிஞ்சதுக்கப்புறம் நான் எதுக்கு இங்கே போராடணும், நான் எதுக்கு இங்கே கவலை பண்ணணும், ஐயோ எனக்கு ஏன் அப்படி ஆச்சு, நான் எதுக்கு கவலை பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கடவுள் என்னோட வாழ்க்கையை வந்து அழகாக கொண்டு போகிறாரு.
இது மீனிங்ஃபுல்லாக கொண்டு போகிறாரு. நான் எதுக்கு அழுதுட்டு உட்காந்துட்டு என்னமோ நான் தான் பண்ணுற மாதிரி, இங்கே எதுவுமே என்னால் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்போ கடவுள் எனக்கான நீதி வாங்கி கொடுக்குறாரு, நியாயத்தை வாங்கி கொடுக்குறாரு, நல்ல ஒரு பதவியில் உயர்வாக என்னை வந்து உட்கார வைக்கிறாரு. அத்தாரிட்டியாக நீ இந்த இடத்துல தாண்டா உட்காரத்துக்கு லாய்க்கு, என்னடா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் கேட்குற, நீ இதுக்கு தாண்டா லாய்க்கு, இந்த இடத்துக்கு வரணும், அந்த அளவுக்கு பெருசாக யோசி. எப்போ பார்த்தாலும் சின்னதாக யோசி, இதை கொடுங்க அதை கொடுங்க அதை கொடுங்க, பெருசாக யோசி. ஏன்னா நீ எண்ணம் தான் வாழ்க்கை. நீ என்னத்தை யோசிக்கிறியோ, என்னத்தை இந்த பிரபஞ்சத்தை விடுறியோ, உன்னோட எண்ணத்தை எப்படி நீ இந்த பிரபஞ்சத்துக்கு கொடுக்குறியோ அதே விஷயம் தான் நீ அட்ராக்ட் பண்ண போகிற. அப்போ கடவுள் உனக்கான நியாயத்தை வாங்கி கொடுப்பாரு, உனக்கான சந்தோஷத்தை வாங்கி கொடுப்பாரு. உன்னை விட்டு போனவங்களை கரெக்டாக கூட்டிகிட்டு வந்து அவங்கள புரிய வச்சு உன்னை தேடி சேர்த்து வைப்பாங்க. அநீதியாக நடந்த விஷயங்களுக்கெல்லாம் நியாயம் கொண்டு வந்து கொடுப்பாங்க. புதிய புதிய நியூ பிகினிங் தான், தலைமை பொறுப்பு தான். வா, சூப்பராக இருக்குல்ல. என்ன பிரச்சனையெல்லாம் தாண்டி வந்துட்டீங்க. இதெல்லாம் தாண்டினது நீங்கள் நினைக்கிறீங்களா? இல்லை, உங்கள் கூட இருந்து உங்களை தள்ளி விட்டது கடவுள் தான். இங்கே நிற்காத போகணும் எவ்வளோத்துலேருந்து உங்களை காப்பாற்றின கடவுள் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களா? ஒரு பிரச்சனை குறித்து இந்த நேரத்தில் உங்களை காப்பாற்ற மாட்டாரா என்ன? போய் அழுவுறீங்க, எதுக்கு அழுவுறீங்க நீங்கள்? அப்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிற பிரச்சனை தான். தேர்ட் பார்ட்டியாக நிற்கிற எந்த ஒரு விஷயமுமே இல்லை. எவ்வளோ சந்தோஷமாக இங்கே கொண்டாடுறாங்க பாருங்கள். எதுலையாவது ஒரு சக்ஸஸ் இருக்கலாம், அது ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பில் ஒரு ஒரு ஃபன்னாக இருக்கலாம், ஜாய்மெண்ட்டாக இருக்கலாம், ஒரு பிஸ்னஸில் வந்து நீங்கள் நல்லா பண்ணிவிட்டு அது வந்து செலிப்ரேஷன் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருக்கலாம். அது வந்து எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு பார்ட்டி, சாப்பாடு, இந்த காய்கறிகள்லாம் எப்படி கீழே கிடக்கு பாருங்கள். அப்போது நல்ல ஒரு பார்ட்டி, செலிப்ரேஷன், ஒரு ஹோட்டலுக்கு போய் அந்த மாதிரிலாம் நல்லா கொண்டாடக்கூடிய ஒரு பர்சன் தான். எவ்வளோ அழகாக இருக்குது, எவ்வளோ தெளிவாக இருக்குது. தனித்துவமான ஒரு பர்சனுங்க. 3 அப்படிங்கிறது பயங்கர ஒரு ப்ராமினெண்ட்டான ஒரு நம்பர். 1111 பார்க்குற பர்சனாக தான் இருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஒரு சின்ன விஷயத்துக்காக, முக்கியமான ஒரு விஷயத்துக்காக வெளியில் போகிறாங்க. பார்க்குற இடங்கள்லாம் வந்து எனக்கு முன்னாடி ஏஞ்சல்ஸ் போகிற மாதிரி முக்கியமான விஷயங்க அது. அந்த இடத்துக்கு வந்து பிரபஞ்சமே நீ தான் என்னை வந்து இந்த முக்கியமான இடம், அதனால் பத்திரமா கூட்டிகிட்டு போ, எனக்கு வந்து பாதுகாப்பாக கொடு, நான் எனக்கு பயம்லாம் கிடையாது, நீ இருக்க, அதனால் எனக்கு எந்த விதமான பயமும் கிடையாது அப்படின்னு சொன்ன மாத்திரத்துலங்க போகிற பக்கத்தில் நான் போய் நிற்கிறேன். அந்த இடத்துக்கு என்ட்ரி ஆகிறேன். யூனிவர்ஸ் பியூட்டி பார்லர்னு இருக்குங்க. எங்கேயாவது யூனிவர்ஸ் பியூட்டி பார்லர்னு யாராவது வைப்பாங்களா? ஆனால் அந்த இடத்துல அந்த ஒரு பேரை பார்க்குறேன். விட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நான் அப்படி வரும்போது என்ன ஆகுது, ஏஞ்சல் ஸ்பாட்டுன்னு ஏதோ ஒரு கடைங்க. அப்போது எனக்கு முன்னாடி வந்து 11 பார்க்குறேன், 55 பார்க்குறேன், ஒரே ரெப்படிட்டிவ் நம்பர்ஸ் பார்க்குறேன். அப்போது நான் வந்து அவங்கள நினச்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு முக்கியமான விஷயங்கள்லாங்க நார்மல் டேஸில் வந்து அப்பப்போ ஒன்று பார்க்குறது வந்து வழக்கங்க. ஆனால் முக்கியமாக என்னை வந்து பாதுகாக்கிற சுச்சுவேஷன், நான் பயப்படுறேன், எனக்கு வந்து இந்த இடத்துல வந்து கைப்பிடிச்சு எனக்கு வந்து தெம்பு கொடுக்கறதுக்கு வந்து நான் யாரை பிடிப்பேன்னா நான் யூனிவர்ஸ் தான் பிடிப்பேன். அப்பா எனக்கு பயமாக இருக்குப்பா, நீ தான் என் கூட வரணும் அப்படின்னு நான் இன்றைக்கி வேண்டிக்கிட்டு நான் போனப்போ அப்படியே பயங்கரம் ஒரு கண்ணுங்கிறதுமா ஒருத்தங்க வந்து பத்திரமா பாதுகாத்துட்டு கொண்டாந்து வீட்டில் விட்டால் எப்படி இருக்கும், அந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் வந்து ரியலைசேஷன் பண்ணணுங்க, உணர்தல் வேணுங்க. கடவுள் எவ்வளவோ கொடுத்துருக்காரு. அந்த பார்க்கும்போது இங்கிட்டு திரும்புகிறேன் யூனிவர்ஸ் பியூட்டி பார்லர்னு நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைங்க. அப்படி ஒரு பேரில் ஒரு ஏஞ்சல் ஸ்பாட்டுன்னு நான் பார்த்ததே இல்லை. அப்போ எனக்கு முன்னாடி எத்தனை ஏஞ்சல்ஸ், ஸ்பிரிட் கைட்ஸ் எல்லாத்தையும் விட்டுருக்காங்க. உன்னை பத்திரமா நான் கூப்பிட்டு போகிறேன், நீ பயப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, நீ என்னை நினச்சிட்டல, நீ வீட்டுக்கு போகிற வரைக்கும் உன்னை பத்திரமா பாதுகாப்பாங்க, உனக்கு உண்டான எல்லா பெயினையும் நான் போக்கிடுவேன் அப்படின்னு. என்ன அழகாக மெசேஜ் ஏங்க. இதுக்கு மேலே வந்து பிரபஞ்சம் உங்களுக்கு எப்படிங்க ஓப்பனாக மெசேஜ் பண்ணுவோம் உங்களுக்குலாம்? ஃபீல் பண்ணுங்கங்க. கொடுத்த விஷயத்துக்கு ஃபீல் பண்ணுங்க. எனக்கு இது கொடுத்துருக்கு, அது கொடுத்துருக்கு, தேங்க்யூ, நான்லாம் பிளஸ்ட் சைல்டுன்னு ஃபீல் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான சந்தோஷம் வரும். கொடுத்ததையே நீங்கள் வந்து விட்டுறீங்க. இது வரல, அது வரல, இது கிடைக்கல, இப்படி ஆகிப்போச்சு, அப்படி ஆகிப்போச்சு, இது சொல்லிடுச்சு, அது வச்சிடுச்சு, இது விட்டு போச்சு, அது தொடர்ந்து வருது, என்னை விட்டு போக மாட்டேங்குது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குறித்து நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டில் போகிறீங்கங்க. கொடுத்ததுக்கு என்றைக்காவது இது பண்ணுறீங்களா? நன்றி சொல்கிறீங்களா? கிராட்டிடியூடாக இருக்கீங்களா? தினமும் ஏதாவது ஜேர்னல் எழுதுறீங்களா? ஒவ்வொரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் வரணுங்க. ஒவ்வொரு பிரச்சனையிலேருந்தும் நீ என்ன கற்றுக்கிட்ட அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படின்னா, அழுதுகிட்டே இருக்க தான் கற்றுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இப்படியே வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா, இதே தாங்க நீங்கள் உங்களுக்கு லைஃப்பில் ரிட்டர்ன் ஆகிட்டே இருக்கும். திரும்ப திரும்ப தொடர்ச்சியாக ரிப்பீட்டிவ் மோடில் போட்டு வந்துகிட்டே இருக்கும். அப்போது தினமும் இப்போ ஒரு மெடிடேஷன் பண்ணிங்க அப்படின்னா, இன்றைக்கி நீங்கள் தொடர்ச்சியாக ஒரு 2 மாதம் 3 மாதம் மெடிடேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா, ஜர்னல் எழுதுங்க ராத்திரி. மெடிடேஷன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எப்படி மனநிலையில் இருந்தீங்க, ஒரு விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க, அதுக்கப்புறம் இப்போ எப்படி இருக்கீங்கன்னு பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேஞ்சஸ் வரும். அப்போ ஜர்னல் எழுதுங்க. இதுதான் உங்களுக்கு வந்து கரெக்டாக நீங்கள் வந்து வளர்ச்சி அடைகிறீங்களா, உங்களுடைய சோல் லெவல் வளர்ச்சி அடையுதான்னு சொல்லக்கூடிய ஒரு இண்டெக்ஸுங்க, உங்களுக்கே காட்டக்கூடிய ஒரு பாடம். அப்போது இதில் எல்லாமே நீங்கள் மாறும்போது லைஃபே டோட்டலாக மாறுது அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம் நிச்சயமாக நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். ஹாப்பின்னு கிளைம் பண்ணுங்கள், செலிப்ரேஷன்னு போடுங்க. அதுக்கப்புறம் வந்து தேங்க்யூ யூனிவர்ஸ் கண்டிப்பாக போடுங்க எல்லோரும்.
ஏன்னா யூனிவர்ஸ் நீ சந்தோஷமாக இருக்கிறதுக்கு, நீ லெசன் படிக்கிறதுக்கு எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க தெரியுங்களா? இவங்க தான் கடவுள் வந்து நேரில் வந்து அவராக வந்து எதுவுமே செய்ய மாட்டார். அவர் சில தூதர்களை, அவர் படைத்த படைப்புகளை தான் நமக்கு வந்து இறை தூதர்களாக நமக்கு முன்னாடி பாதுகாக்கிறதுக்கும், நமக்கு கைட் பண்ணுறதுக்கும் இவங்களெல்லாம் அனுப்புவாங்க. அப்போ அப்படிப்பட்ட பேர் நமக்கு முன்னாடி போயிட்டு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுறாங்க. நீங்கள் ஓடுறதுக்கு முன்னாடியே நீங்கள் நெகட்டிவ் மைண்ட் செட்டோட ஓடுங்க. அவங்க உங்களுக்கு முன்னாடி பாசிட்டிவாக ஓடி இவனை திருத்தணும், இந்த பக்கம் திரும்ப, அந்த பக்கம் திரும்ப. லைஃப் தாங்க லெசன். இங்கே சேலஞ்சு தாங்க, கஷ்டம் தாங்க. நீங்கள் கற்றுக்க முடியும் பாடத்தை. வேறு எங்கெங்க கற்றுக்க முடியும்? யார் என்ன, நீ எப்படி வெளியில் வரணும், இங்கே என்ன நடக்குது, இங்கே லைஃப் லெசன் என்ன, நீ யார், ஸ்பிரிச்சுவல் அவேக்கனிங்னா என்னென்னு தெரியுமா, உனக்கு கடவுள்னா என்னென்னு தெரியுமா, அவர் படைத்த படைப்புகளில் எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரியுமா, உனக்கு எவ்வளோ சக்தி இருக்குன்னு தெரியுமா? இதெல்லாம் எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? நார்மலாக ஒருத்தனுக்கு நல்ல பையனுக்கு போய் வாக்கப்பட்டுட்டு அவன் சோறாக்கி போட சொன்னானா, சோறாக்கி போட்டுட்டு வீட்டு வேலை பார்த்துட்டு பிள்ளை பெற்று கொடுத்துட்டு அதை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பி விட்டுட்டு வீட்டில் இருக்கிற மாமனார் மாமியார் அந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் லெசன் தெரியுமா? எதுக்கு வந்திருக்கீங்க நீங்கள்? அப்போ சில சேலஞ்சஸ் எதிர்மறையாக நீங்கள் நினச்சது ஒன்று நடக்கிறது ஒன்று, எக்ஸ்பெக்டேஷனை மீறின ஒரு விஷயம், அதனால தான் இங்கே சண்டை வருது, சச்சரவு வருது. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரி அந்த பர்சன் இல்லை, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அந்த விஷயம் அங்கே நடக்கலை. அப்படிங்கும் போது தானேங்க உங்களுக்கு ஒரு மனக்குழப்பம் ஏற்படுது, சண்டை விரிசல் பிரச்சனை எல்லாம் பூதாகரமாக வருது. அப்போது இங்கே என்ன விதமான சுச்சுவேஷன் நடந்துட்டுருக்கு, ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களாம் எந்த கண்ணோட்டம், நீ மாறினா அவங்க மாறுவாங்களா, இதெல்லாம் மாயான உலகமா அப்படிங்கிறதெல்லாம் எப்போ தெரிஞ்சுக்குவீங்க? நீங்கள் ஒரு கம்ஃபர்ட் ஜோனில் இருந்தீங்கன்னா உங்களால் இந்த உலகத்தில் இருக்கிற மாயான விஷயம் சரி, ஒரு ரகசியமான ஒரு அண்டவெளி ரகசியம்ங்க இதெல்லாம். அண்டவெளி ரகசியம், வெட்டவெளி ரகசியம்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கிடைக்கணும் அப்படின்னாலே கொடுத்து வச்சுருக்கணும் இல்லையா? அதெல்லாம் படிக்கிறதுக்கு ஒன்று பிடிச்சி ஒரு ரூமில் தள்ளினாங்கன்னா, ஐயோ ரூமில் தள்ளிட்டாங்களே, ஐயோ ஒரு தனிமையில் போட்டுட்டாங்களே அப்படின்னு பயப்படுறீங்க. பயந்தாலாம் இங்கே வேலைக்கே ஆகாதுங்க. நான் வெளியில் வரணும்னா நான் பயப்படாமல் வெளியில் வரணும். பிடிச்சிக்கோங்க. உங்களுக்கு பயமாக இருக்கா, என்னோட நேச்சர் அப்படி தான்ப்பா, நான் என்னப்பா பண்ணுறது, பிடிங்க, ஆண்டவனை பிடிங்க, அவரை பிடிச்சி முன்னாடி நிறுத்தி எல்லாத்தையும் பிடிச்சி உங்களோட காரியத்தெல்லாம் சாதிச்சுக்கோங்க. அவரே தான் சொல்ல, நீ என்னை பிடிச்சி முன்னாடி நிறுத்து, வாங்கிக்கோ, என்னோட பவர் வாங்கிக்கோ, உனக்குள்ளே தான் அந்த பவர் இருக்குது, உனக்கு தெரியலையா, என்னை பிடிச்சி முன்னாடி நிறுத்து, உன்னை பாதுகாக்கிறதும் உனக்கு உண்டான அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவான கைடன்ஸ் கொடுத்து நான் உன்னை கூட்டிகிட்டு போகிறேன். செம்மையான பவர்ஃபுல்லான ரீடிங்க. யார் இன்றைக்கி பார்க்குறீங்கன்னு தெரில, யாருக்கோ இல்லைங்க, இது பார்க்குற அத்தனை பேருமே கிளைம் பண்ணிக்கோங்க. ஓம் ஆதித்யா என் நமகன்னு போடுங்க, ஹாப்பின்னு போடுங்க. இந்த குழந்தை எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது, நீங்களும் சந்தோஷமாக இருக்க மாட்டிங்களா? அதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கடவுள் சொல்லிக்க. செல்ஃப் லவ் பண்ணிவிட்டு உன் வேலையை பார்த்துட்டு கம்முன்னு போ. மற்றது அது கற்றுது இது கற்றுது, நீங்கள் வேலையே இல்லை, நீ எது கற்றுது என்னத்துக்கு நீங்கள் திரும்பி பார்க்கணும்? சன் கார்டு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கார்டே நான் எடுக்க போகிறதில்ல. அங்கே பாருங்கள், கார்டே எடுக்க போகிறதில்ல. என்ன லாஸ்ட்டாக வந்த கார்டு பாருங்கள், 9 ஆஃப் கப்ஸ். நீ ஆசைப்பட்ட பர்சன், நீ என்னடா விஷ் பண்ணுற, என்ன உனக்கு வேணும், என்ன ஆசைப்படுற, உனக்கு வாழ்க்கையில் இதுதான்ப்பா எனக்கு பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன், அந்த பர்சன் வருவாங்க. ஒரு ஃபோன் கால் வரணும்ப்பா, என்னை விட்டு ரொம்ப தூரம் தள்ளி போயிட்டாங்க, வருவாங்க. ஒரு பணம் விஷயத்தில் எனக்கு வந்து தட்டுப்பாடாக இருக்குது, கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கணும்ப்பா, தேடிக்கிட்டே இருக்கேன்ப்பா, எனக்கு வேலை கிடைக்குமா, கிடைக்கும். ஒரு இன்டர்வியூ கூட அட்டன் பண்ணுறதுக்கு எனக்கு பயமாக இருக்குது, அதுக்கு ஒரு தைரியம் வேணும், கரேஜ் வேணும், கொடுப்பாங்க. இது எல்லாமே கேளுங்கங்க. கேட்குறது வந்து நீங்கள் என்ன தெரியுமா பண்ணுறீங்க, நம்ம கேட்டால் கிடைக்காது, நம்ம இப்படி தான் அப்படின்னு நீங்களே ஒரு மோல்டு ஒன்று க்ரியேட் பண்ணி நீங்கள் தான் இங்கே எல்லாம் செய்கிற மாதிரி ஒரு க்ரியேட்டிவிட்டி மைண்டை வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்கீங்க. இங்கே நம்ம எதுவுமே பண்ணலை, ஆல்ரெடி கடவுள் க்ரியேட்டிவிட்டியாக எல்லாத்தையும் படைச்சிட்டு நம்மளையும் படைச்சிட்டு நிற்கிறாரு. நீ என்ன சூஸ் பண்ணுறியா, இல்லை நீ தான் கடவுளுங்கிற மாதிரி வந்து பண்ணிக்கிறியா, இங்கே எல்லாமே நீ தான் சரி பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு உன் மைண்டுக்குள்ளே தோணுதா, அதெல்லாம் தப்பான ஒரு விஷயம். இதெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கஷ்டம் வருது, உள்ளுக்குள்ளே வர அடி விழுகுது, வேதனைப்படுற, உனக்குள்ளே வந்து நிறையா விஷயங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் உன்னுடைய பொட்டன்ஷியல் என்ன, உன்னோட திறமை என்ன, உன்னுடைய கெப்பாசிட்டி என்னன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் வேறு லெவல் வாழ்க்கைக்குள்ளே போகிற. இதெல்லாம் வந்து எல்லாருக்கும் ஒன்று தான், புரியுதுங்களா? ஒவ்வொருத்தவங்களும் ஏன் ஒருத்தன் அம்பானி லெவலுக்கு வரான், ஏன் ஒருத்தன் ஆட்டோ ஓட்டுறான் அப்படின்னா எல்லாமே அவன் யாருங்கிறத புரிஞ்சுக்கிட்டா அவன் வாழ்க்கையில் அவன் சக்ஸஸ் ஆகிட்டு போகிறான். அப்போ நீ வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கும் ஒரு ஃபுல்ஃபில்டாக ஜம்முன்னு கையை கட்டி உட்காந்து சந்தோஷமாக சிரிக்கிறதுக்கு தான் வந்திருக்க. ஆனால் நீ இப்போ என்ன பண்ணிகிட்ருக்க, எதை குறித்தோ அழுதுட்டுருக்க, இந்த உறவு வரல, அந்த உறவு வரல, இது என்ன காயப்படுத்துது, அது என்ன காயப்படுத்துது, நான் இதுக்கு தான் பிறந்தேனா, இதுக்கு அழுவுறதுக்கு தான் நான் வந்தேனா, எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு அன்பான பர்சன் வருவானா வரமாட்டானா, நான் வந்து எல்லா உறவுகளையுமே அந்த ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா, என்னோடய பர்சன் விட்டு போயிட்டான், எல்லாருமே அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குது, விஷஸ்லாம் கம் ட்ரூ ஆகுது. அதனால் பெருமிதத்தோட சாட்டிஸ்ஃபேக்ஷனோட இமோஷனல் லெவலில் ஸ்டெபிலிட்டியாக அழகாக ஜாலியாக ஜம்முன்னு இனிமேல் கேட்குறதுக்கு ஒன்றுமே இல்லைடா, எனக்கு எல்லாமே கடவுள் கொடுத்துட்டாருன்னு ஒரு லக்ஸூரியஸ் லைஃப்ங்க, செம்ம லைஃபு. அந்த மாதிரி வாழ்ந்துட்டு கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு சவனேன்னு போகிறத விட்டுட்டு நீங்கள் அதையும் இதையும் போட்டு பெருசு பண்ணிக்கிட்டு நீங்கள் தான் பண்ணுறீங்க. இங்கே பண்ணுறது எல்லாமே கடவுள் தான்.
இன்னும் அவரை நம்பினேன் அப்படின்னா எல்லா வேலையும் முடிஞ்சுது, அவரே எல்லாம் பார்த்துக்குவார். அவரை நம்பல. 9ங்கிறது ப்ராமினெண்ட்டான நம்பராக இருக்குங்க. 2, 3 இடத்துல வந்துச்சு. அதுக்கப்புறம் சன் கார்டு வந்ததுக்கப்புறம் சூப்பர் தான். இனிமேல் 11, 111 நீங்களும் நிறையாங்க 3ங்கிறது ப்ராமினெண்ட்டாக இருக்குது. நிறையா நம்பர்ஸ் நீங்கள் பார்ப்பீங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கைடன்ஸு. இதெல்லாம் பார்க்கும்போது என்ன பண்ணணும், உள்ளே இருந்து ஒரு சந்தோஷம் வரணும். என்னமோ கடவுள் நம்மளுக்கு உணர்த்துறார். ஒவ்வொரு இடத்துலையும் உணர்த்துறாரு. டேய் கற்றுக்கோ, காலம் நிறையா இருக்குன்னு நினைக்காத, அழுதுகிட்டே நிற்காத. இங்கே அழுதன்னா எதுவும் சரியாகாது. நீ மாறு, நீ சந்தோஷமாக இருக்கிற மாதிரி மாறு. உன் உலகத்தை உன்னை சுற்றி இருக்கிறவங்களாம் உன்னை தேடி வர வைக்கிறேன் நான். அவங்களுக்கு உண்டான தண்டனை கொடுத்து தேடி வர்றவங்கள தேடி வர வைக்கிறேன், வேண்டாங்கிறவங்கள விலக்கி விட்டுறேன். அப்போது இதெல்லாம் பெரிய விஷயம். இன்றைக்கெல்லாம் வந்து சன் கார்டு ஃபஸ்ட்டு கார்டு வந்தது வந்து என்னால் இந்த மிராக்கிலேருந்து வெளியில் வர முடியல. புத்தர் உங்களை இடிச்சேனா என்னன்னு தெரில. பட் வந்து சன் கார்டு மிராக்கெலாம் வந்ததுனால பூவையும் காணோம். சரி பரவாயில்ல, என்ன பண்ணுறது, பூ இல்லை. சரி இந்த 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 கல்லை இங்கே வைக்கிறேன். இந்த கல்லை பேர் திரும்ப மறந்துட்டேன். நல்லா சாலிகிராமம். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், உங்களுடைய காதல் இதில் வந்து மெசேஜஸாகவும் எடுத்துக்கலாம், அல்லது வந்து கடவுளோட மெசேஜஸாகவும் எடுத்துக்கலாம். யாரோ ஒருத்தங்க உங்களுக்கு கைட் பண்ணுறாங்க. யாருன்னு பார்க்கலாமா? ரெட் ஏஞ்சல் கார்ட்ஸில் உங்களோட ஷேடோங்க. நீங்கள் வந்து உங்களுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாட்டு, க்ரியேட்டிவிட்டி பாட்டு இருந்தாலும் சரி, உங்களுக்குள்ளே எதுவுமே இல்லைடா எனக்கு திறமையே இல்லைனாலும் சரி, நீங்கள் எப்படியோ அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல ஃப்ளாஸ் இருக்கோ, எந்த இடத்துல குறைபாடாக இருக்கோ ஃபஸ்ட்டு ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் அது சரி பண்ணுற விஷயங்களை உங்களுக்குள்ளே பண்ணுங்கள். அது எப்படி நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஃப்ளாஸை வந்து நீங்கள் ஏற்றுக்குறீங்களோ அதே மாதிரி மற்றவங்கக்கிட்ட இருக்கிற வந்து அந்த குறைபாடையும் நீங்கள் ஏற்றுக்குவீங்க. அவ்வளோதான். அது வந்து அது பெருசாக உங்களுக்கு வந்து தப்பாலாம் தெரியாது. அதனால் நீங்கள் எப்படி இருக்கீங்களோ அப்படியே வந்து இருங்க. பட் ஆனால் அப்படியே முட்டாளாகவே வடிகட்ட முட்டாளாகவே இருக்கக்கூடாதுங்க. வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னா அதுக்குண்டான சில முயற்சிகள் என்ன கற்றுக்கலையோ கற்றுக்கோங்க. ஆனால் எனக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு டிப்ரெஷன், இன்ஃபீரியாரிட்டிக்குள்ளே போகக்கூடாது. அது வளர்த்துக்கிறதுக்கு உண்டான முயற்சியில் போகணும். அதுதான் இங்கே வந்து சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி இருக்கும்போது மற்றவங்க எப்படி இருந்தாலும் நீங்கள் திருத்தணும்னு நினைக்க மாட்டீங்க. அவங்க எப்படி இருந்தாலும் அப்படியே அக்செப்ட் பண்ணிக்குவீங்க. சில பேர் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கள, அவங்க வந்து ஒரு தப்பான ஒரு மாஸ்க்கை போட்டிருக்காங்க. நல்லவங்க மாதிரி வேஷம் போட்டு நடிக்கிறாங்க தெரியுங்களா? அதுதான் வந்து சில பேர் உங்கள் வாழ்க்கையில் நடந்துகிட்ருக்கு. ஆனால் வந்து நிறைய இடங்களில் வந்து ஒரு சின்க்ரானிசிட்டிஸ், நீங்கள் தேடுற ஒரு விஷயம், பார்க்குற ஒரு விஷயம், நம்பர்ஸாக இருக்கட்டும், அது உங்களுக்கு சிங்க் ஆகுது அப்படின்னா இதெல்லாம் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ கோயின்சிடன்ஸ். இதெல்லாம் எதிர்ச்சியாக நடக்கிற ஒரு விஷயம் இல்லை. கடவுள் தான் கொண்டு வந்து எல்லாம் சிங்க் பண்ணுறாரு. அப்போது சிங்க் பண்ணாலாச்சும் உனக்கு புரியுதா? எப்படி தான் சொல்லிக் கொடுப்பாருன்னு எனக்கும் தெரியல. கடவுள் எல்லா விதத்துலையும் பட்டர்ஃப்ளை பறக்க வைக்கிறாரு. ஒரு அப்படியே நீங்கள் எனக்குலாம் வந்து ஈகிள் பறந்ததுன்னா ஈகிள் மேஜிக் பிகின்ஸ் நவ் அப்படிங்கிறத சொல்லுவேன். அன்றைக்கி ஏதாவது நல்ல விஷயம் கிடைக்கும். வண்டியில் போகும்போது 786 அப்படின்னு பார்த்தேன்னா மணி அபண்டன்ஸாக அன்றைக்கி கிடைக்க வரும். அதுக்கப்புறம் 6666 முருகனோட அருள் கிடைக்கும். 1111 நியூ பிகினிங், 5 நியூ பிகினிங் தான். அப்போது ஒவ்வொரு விஷயமும் வந்து நமக்கு நிறைய சொல்லிகிட்டே வரும். அப்புறம் வந்து ரிப்பட்டேட்டிவ் நம்பர்ஸாக வரும், மிரர் நம்பரிங்காக வரும். ஒரே நம்பர் 2 நம்பர் திருப்பி ரிப்பீட்டில் வரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன், பைக் ஓட்டும்போது புருவ மத்தியத்தில் கவனம் வச்சுக்கிட்டே ஓட்டுவாங்க. அப்போ வந்து எத்தனை ஹாரன் சவுண்ட் அடிக்குது அப்படிங்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் இருக்கும்போது பயங்கர உங்களுடைய சிந்தனை அத்தனையும் மொத்தம் எந்த இடத்துல வந்து கவனம் போகுதோ அந்த இடத்துல எனர்ஜி ஃப்ளோ ஆகுதுங்க. அந்த இடத்துல பாசிட்டிவிட்டி இருக்கும். அப்போது அந்த மாதிரி ஒரு இடத்த நம்ம அடிக்கடி நம்ம வந்து போய் தியானத்தின் மூலமாகவோ இல்லை வந்து செய்கிற வேலையவே தியானமாக மாற்றிடும். நான்லாம் அப்படி தான் பண்ணுறேன். தியானத்துக்குன்னு தனியாக உட்காரதில்லை. செய்யும்போதே கான்சன்ட்ரேஷனாக நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற ரியலைசேஷனோடு தான் பண்ணுவேன். அதனால் நான் எந்த விஷயம் கேட்டாலும் பிரபஞ்சத்துக்கு உடனே கனெக்ட் ஆகி எனக்கு அது ஈஸியாக முடிஞ்சிடும். அதுதான். ஏன்னா நான் கேட்குற விஷயம், பார்க்குற விஷயம் எல்லாமே தெளிவாக பிரபஞ்சத்துக்கு கன்வே பண்ணுறதுனால வேறு ஆப்ஷனே இல்லை. பிரபஞ்சத்துக்கு கொடுத்துதான், நீ கரெக்டாக எங்கிட்ட மெசேஜ் பாஸ் பண்ணிவிட்டு நான் கரெக்டாக உங்ககிட்ட கொடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் தான் பிரபஞ்சம் இங்கே இயங்குது. கண்ணை நல்லா திறந்து பாருங்கள். இஃப் சம்மன் ஷோஸ் யூ தே ஆர் பிலீவ் இன் த ஃபர்ஸ்ட் டைம். நல்லா எந்த ஒரு விஷயமா இருந்தாலுங்க எடுத்தோம் கவுத்தோன்னு இல்லாமல் நல்லா ஆராய்ச்சி பண்ணி என்ன ஏது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செய்யும்போது ரொம்ப கவனமாக செய்யணும். எந்த விஷயமா இருந்தாலும். ஏன்னா நம்ம அப்போ தான் கற்றுக்கிற ஸ்டேஜில் இருப்போம். எடுத்தோம் கவுத்தோம்லாம் எதுவும் பண்ணக்கூடாது. நல்லா கண்ணை திறந்து உங்களுக்கு எந்த விஷயமா இருந்தாலும், பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதா இருந்தாலும் ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து பிளானிங் நல்லா போட்டு, ஒரு பர்சனல் நம்பர் தான் இருந்தாலும் நல்லா யோசித்து தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்கள வந்து முழுசாக நம்புங்க. உங்கள் பர்சன் வந்து பார்த்துட்ருக்க நீங்கள் அது ஒரு சோல்மேட்டு தான். இந்த ஒரு கனெக்ஷன் வந்து சேக்ரெட் தான். சில பேருக்கு வந்து உங்களோட கனெக்ஷன் வந்து புனிதமான ஒரு விஷயம் தான். அன்கண்டிஷ்னல் லவ் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்கிற அந்த அன்கண்டிஷ்னல் லவ் வந்து எப்பயுமே யாராலையும் பிரிக்க முடியாது, அழிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். யாராலையுமே இந்த ஒரு காதலை வந்து பிரித்து எடுத்தெல்லாம் தூக்கிட்டு போக முடியாதுங்க. உங்களை பிரிக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கார்டு தான். லவ்னு போடுங்க, மை பார்ட்னர் கம்மிங்னு போடுங்க.
ஐ கிளைம் திஸ் பாசிட்டிவ் எனர்ஜி, இல்லைன்னா யூனிவர்ஸ் தேங்க்யூன்னு போடுங்க, லவ்னு போடுங்க, மை பார்ட்னர் கம்மிங். எல்லாத்தையும் பிளாக்ல போட்டதெல்லாம் உடச்சி எரிஞ்சிட்டு எனக்கு நீதாமா வேணும், நீதாண்டா வேணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து வருவாங்க அவங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நமக்கு எப்பயுமே ரொம்ப ஃபேவரட்டான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ப்ளூ கார்ட் மெசேஜ். கடவுள் காலை பிடிங்க. நான் அதான் சொல்கிறேன், சரணாகதிக்குள்ளே வந்துடுங்க. நம்ம இங்கே வேறு யார் காலையும், மனுஷங்க காலெல்லாம் பிடிக்காதீங்க, நம்பாதீங்க. இன்றைக்கி ஒன்று பேசுவான், நாளைக்கு ஒன்று பேசுவான். அவன் உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும். இன்னும் 1 வாரம் கழிச்சு, இல்லை 1 மாதம் கழிச்சு, 2 வருஷம் கழிச்சு அவனுக்கு ஃபேவராக நடந்துக்கும் போது உங்களால் தாங்கிக்கவே முடியாது. அவ்வளோ ஒரு ஏமாற்றத்தை கொண்டு விடும். அதனால் கடவுளை பிடிச்சிக்கோங்க. எது நடந்தாலும் நீதாயா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டெபிலிட்டி கொண்டு வாங்க. ஓகேவா? லைஃப்பில் எப்பயுமேங்க ஸ்டேபிளே இல்லாமல் இங்கேயும் அங்கேயும் இந்த பக்கம் அடித்தா அந்த பக்கம், அந்த பக்கம் அடித்தா இந்த பக்கம் அப்படின்னு மாறிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க. ஒரு ஸ்டெபிலிட்டி வேணும் லைஃப்பில். அப்போ தாங்க வந்து கற்றுக்க முடியும். ஸ்டேபிளாக இருந்தால் தான், ஒரு ஸ்டேபிள் மைண்டில் தான் என்ன தாண்டா நடக்குது நமக்கு, நம்ம என்ன தாண்டா பண்ணணும், என்ன தப்பு பண்ணி நான் இந்த இடத்துல கீழ்நிலையில் நிற்கிறேன்னு யோசிக்கணுங்க. அப்போ ஸ்டேபிளாக இருக்கணும். இங்கிட்ட அடித்தா அங்கிட்டு ஓடுறது, அங்கிட்டு அடித்தா இங்கிட்டு ஓடியாருது. உங்கள் ஃபேமிலியில் யாரோ ஒரு மெம்பர்ஸ் இந்த பக்கம் சண்டை வந்தால் அங்கிட்டு ஓடுறது, அங்கிட்ட பக்கம் சண்டை வந்தால் இந்திட்ட ஓடியாருது. அதே மாதிரி எந்த விஷயத்தையும் வந்து ஸ்ட்ரகிளிங்கே பண்ண தேவையே இல்லை. எதுக்கு போராடுறீங்க? இங்கே போராடுற களமும் கிடையாது, போராடுற நபரும் கிடையாது. போராடுறது எல்லாமே உங்களுக்குள்ளே நீங்கள் மட்டும்தான். எல்லாமேத்துக்குமே காரணம் நீங்கள் தான். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த பர்சனாக இருக்கட்டும், நீங்கள் சந்தித்த ஒரு லாஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான். அப்போது அதை ஏற்றுக்கிட்டு போகும்போது, அக்செப்ட் பண்ணி போகும்போது அங்கே ரொம்ப பெயின் இருக்காது. சில விஷயங்கள் தேவையில்லைன்னு அவாய்ட் பண்ணிவிட்டு போங்க. ரொம்ப அதே இடத்துல நின்றுக்கிட்டு எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், எனக்கு இது வேணும், உங்களை அவாய்ட் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அவங்கள அவாய்ட் பண்ணிவிட்டு போங்க. உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்குது. அதை வந்து விட்டு கொடுக்கக்கூடாதுங்க. இதெல்லாம் விட்டு கொடுத்து போனீங்க, பாவம் போனால் போகுது, நம்ம ஆள் தானே, பாவம் போனால் போகுது, நம்ம புருஷன் தானே, பாவம் போனால் போகுது, நம்ம பொண்டாடி தானே, ஒரு அளவுக்கு விட்டு கொடுக்கலாம், புரிதல் வர வரைக்கும். ஆனால் அவங்க புரிஞ்சிக்கவே மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் விட்டு கொடுத்து போகாமல் நீங்கள் உங்களுடைய பவுண்டரி செட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் வந்து அவங்க திட்டுறது, கத்துறது, வைக்கிறது, பண்ணுறது இதெல்லாமே உங்களுக்குள்ளே எஃபெக்ட் ஆகி நீங்கள் தான் கஷ்டப்படுவீங்க. அப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும் வேணாமா? தினமும் இப்படியே அழுதுகிட்டே இருக்கீங்களா? நீங்கள் இதுக்கு தான் வந்தீங்களா இந்த உலகத்தில்? ரொம்ப புனிதமாக, ரொம்ப வந்து தியாகி பட்டம்லாம் இங்கே வந்து இருந்துட்டு விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டுலாம் உங்களுக்கு செலவு வைக்க போகிறாங்கன்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? ஃபஸ்ட்டு நீ ஒழுங்காக வாழ்ப்பா அப்படின்னு கடவுள் சொல்கிறார். பாஸ்ட் லைஃப் பிடிச்சி நிறைய பேர் இருக்கிறீங்க. பாஸ்ட் லைஃப்பில் பயங்கரமான ஒரு அடி தடி கன்ஃபியூஷன் குழப்பம் இன்னும் வந்து சுற்றிட்டே இருக்குங்க. எதுக்குப்பா எனக்கு இப்படி ஒரு விஷயம் என் லைஃப்பில் நடந்துச்சுன்னே இன்ன வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல கடவுளே. அப்போ நீங்கள் உங்களுக்குள்ளே போய் கண்டுபிடிக்கல. என்ன நான் யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னு கண்டுபிடிச்சிருக்கலாம். பாஸ்ட்டு நிறையா வருதுங்க. யாரோ ஒருத்தங்க முடிஞ்ச கதையவே யோசிச்சுட்டு இருக்கிறீங்க. குண்டாச்சட்டிக்குள்ளே குதிரை ஓட்டிக்கிட்டே இருக்கிறீங்க. முடிஞ்சிடுச்சுன்னா வெளியில் வாங்க. கம்ஃபர்ட் ஜோன்லேருந்துலாம் வெளியில் வாங்க. பழசுலேருந்துலாம் வெளியில் வாங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்ல லைஃப் இருக்குது. அதனால் நல்ல லைஃப் இருக்குன்னா என்ஜாய் யுவர் லைஃப், லிவ் யுவர் லைஃப். நல்லா சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி ஜாலியாக வாழுங்க. நீங்கள் உங்கள் சந்தோஷத்தை அடுத்தவன் கொடுப்பான், அல்லது பணம் காசு தான் கொடுக்கும், இதெல்லாம் கிடையாது. நீ சந்தோஷமாக இருந்தேன்னா கடவுள் எல்லாம் கொடுப்பாரு. இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். இது சித்தாந்தமோ வேதாந்தமோ பேசுகிறதுக்கு கடவுள் இருக்காரு, கடவுள் கொடுப்பாரு, கடவுள் காலடியில் போடுன்னு சும்மாலாம் வாய் வார்த்தைக்கெலாம் சொல்லலை. செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்தவங்களுக்கு இதோட அருமை தெரியும். எப்பயுமே அந்த அமிர்தத்தை ருசிச்சுட்டு வாங்க. அது என்ன அமிர்தம்ங்கிற. ஆனால் சில பேருக்கு இது எல்லாமே ஒரு சாதாரண வார்த்தையாகிடுச்சு. கடவுளை பிடிச்சிக்கோ, கடவுளை காலை பிடிச்சிக்கோ, அவர் செய்வார், அவரை நம்பு, எல்லாத்தையும் கொண்டே போடு அங்கே சரணாகதிக்குள்ள. இதெல்லாம் வந்து சும்மா வந்து ஜவ்வு மிட்டாய் பேசுகிற மாதிரி உங்களுக்கு அந்த காதுக்குள்ளே விழுகுது. ஏதோ ஒன்று ஜவ்வாக இருக்கிற மாதிரி. பட் இங்கே தாங்க இருக்குது மேட்ரே உங்களுக்கு இங்கே தான் இருக்குது. பட் எவ்வளோ பேர் புரிஞ்சுக்கிறீங்கன்னு தெரியல. ஓம் நமச்சிவாயா அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இன்றைக்கி பயங்கர பிளஸ்ஸிங்க. இன்றைக்கி நான் கொடுக்கலாமா வேணாமா